name is the name of Jesus Christ, my King. What a beautiful name it is, and nothing compares to this. கர்த்தருடைய செய்திக்காக ஆயத்தமா இருக்கிறவர்கள் ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஹalleluya. Praise the Lord. ஒரே தலைப்புல சீரியலாக நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். மோசே, யோபு, அப்புறம் யார் பார்த்தோம்? மோசே, யோபு, மறந்துட்டேன் நானே. வேற யாரு? எலியா. எஸ், அதான் முதல் வாரம் பார்த்தோம்ல, எலியா இல்லை, அப்புறம் மோசே. இந்த வாரம் ஒரு அருமையான ஒரு நல்ல ஒரு கேரக்டர்ல நம்ம பார்க்கலாம். ஆமென். யோனா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோனா chapter 4 verses 1, 2 and 3. யோனாவுக்கு இது மிகவும் வெசனமாய் இருந்தது. அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷிஷுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போதும் கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். யோனாவுக்கு எது ரொம்ப வெசனமா இருந்தது அப்படின்னா, ஆண்டவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவரும் நீடிய சாந்தமும் மன உருக்கமா இருக்கிறதுனால அவனுக்கு என்ன பண்ணலையா? அது பொறுத்து கொள்ளவில்லை. ஆகவே ஆண்டவரிடத்தில் தன்னுடைய வருத்தத்தை தெரிவிக்கிறான். 3ஆம் வசனத்தில் சொல்லுகிறான், அப்பா கர்த்தாவே, என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும். நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாயிருக்கும் என்றான். இந்த நாளினுடைய செய்தியினுடைய தலைப்பு, என்னால் நம்பவே முடியவில்லை, இதையெல்லாம் இவர்கள் செய்துவிட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்ளுகிறார்களே. செய்தியினுடைய தலைப்பு என்னன்னா, இதெல்லாம் செஞ்சிட்டோம், இவங்க நல்லா இருக்கிறாங்களே, இது என்னால் என்ன பண்ண முடியல, ஏத்துக்கவே முடியவில்லை. இதுதான் செய்தியின் தலைப்பு. ஆமென். எத்தனை பேருக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குதுல்ல? நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், அவங்க நமக்கு பண்ண தீங்குக்கு, அவங்க அநேகருக்கு செய்த அந்த தீங்குக்கு பலனாக அவர்கள் அடையாதபடிக்கு அவங்க நல்லா இருக்கிறாங்கன்றதை நம்ம நினைக்கும் பொழுது நமக்குள்ளேயே என்ன இருக்கும்? ஒரு சின்ன வேதனை, சின்ன இல்லை பெரிய வேதனையே இருக்கும் இல்லை? எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு நல்லா இருக்கிறான் பாரு, என் வயிறு எரிகிறது. இதுதான் இன்னைக்கு செய்தியின் தலைப்பு. ஆமென். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு என்ன நாம் செய்கிறோமோ அப்படியே நமக்கும் செய்யப்படும். மற்றவர்களை எப்படி நாம் நடத்துகிறோமோ அப்படியே நமக்கும் நடத்தப்படும். மற்றவர்களுக்கு நாம் எப்படி நடத்துகிறோமோ மற்றவர்களை அப்படியே நமக்கும் நடத்தப்படும். ஒன்று மாத்திரம் இந்த உலகத்தில் ரொம்ப ரொம்ப நிச்சயம். என்ன நிச்சயம் அப்படின்னா, பிரச்சனை மாத்திரம் நிச்சயம். பிரச்சனை இந்த உலகத்தில் தவிர்க்கவே முடியாது. ப்ராப்ளம்ஸ் ஆர் inevitable. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, adversity is inevitable. எதை வேணாலும் இந்த உலகத்தில் தவிர்த்திடலாம், ஆனால் எதை தவிர்க்க முடியாது? பிரச்சனை மாத்திரம் எப்பவுமே பெர்மனண்டா இருந்துகிட்டே இருக்கும். இயேசு ஒரு வசனத்தை சொல்றாரு. யோவான் 16:33 சொல்றாரு, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டு, ஆனா பூமியில உங்களுக்கு பிரச்சனை உண்டு. என்கிட்ட உங்களுக்கு சமாதானம் இருக்குது, ஆனா நீங்க வாழ்ற பூமியில என்ன இருக்குது? பிரச்சனை இருக்குது. அதனால முன்னாடியே சொல்றேன், பிரச்சனை உனக்கு வரத்துக்கு முன்னாடியே பிரச்சனை வரும்னு உனக்கு தெரிஞ்சா நீ ஆயத்தமா இருப்ப. ஆயத்தமா இருந்தீன்னா பிரச்சனையை நல்லா கையாளவ.
பிரச்சனை உனக்கு புதுசா இருக்காது. இந்த உலகத்துல உனக்கு பிரச்சனை உண்டு. ஆனா நான் ஒன்னு சொல்லட்டுமா, நான் திடன்கொள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன். இந்த உலகத்துல பிரச்சனை இருக்குது, தவிர்க்க முடியாது, ஆனால் மேற்கொள்ள முடியும். ஆமென். சொல்லலாமா? இந்த உலகத்துல சொல்லுங்களேன், இந்த உலகத்துல பிரச்சனை இருக்கும். நல்லா சொல்லுங்களேன். ஐயோ வாய் வலிச்சிட போகுது. பிரச்சனையா இருக்கும், பிரச்சனை இருக்கும், தவிர்க்க முடியாது. என்ன பண்ண முடியும்? மேற்கொள்ள முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பிரச்சனையை தவிர்க்க முடியாது. பிரச்சனை இருக்கும், பிரச்சனை வரும். பிரச்சனை 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 தான் பெர்மனண்டா இருக்குது. ஆனா பிரச்சனை இருக்கும். ஆனா இயேசு சொல்றார், என்கிட்ட சமாதானமாயிரு, என்னிடத்தில் சமாதானம் உண்டு. உலகத்தில் உனக்கு பிரச்சனை உண்டு, ஆனா திடன்கொள், நான் இந்த உலகத்தை நான் ஜெயித்தேன். ஆக நீயும் இந்த உலகத்தை ஜெயிப்ப. நான் எப்படி பிரச்சனையை இந்த உலகத்துல ஜெயித்தேனோ மேற்கொண்டேனோ அப்படியே நீயும் பிரச்சனைகளை மேற்கொள்வாய். One thing is guaranteed, problem is guaranteed. Problem guaranteeங்க. ஆனா ஒன்னு கேரண்டி சொல்றேன், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், ஜெயித்து காண்பித்தேன், நீயும் இந்த உலகத்தை ஜெயிப்பாய். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். பிசாசு ரொம்ப தந்திரமானவன். நம்ம எப்பயுமே அறியாமையில வைக்கணும்னே நினைப்பான். பிசாசு ரொம்ப தந்திரமானவன். அதனாலதான் அவன் இருளுக்கு தெய்வமா இருக்கிறான். He is the prince of darkness. இருள் என்றாலே அறிவில்லாமை, அறிவற்றவர்களாக இருக்க வைக்கணும்னு பிசாசு நினைக்கிறான். ஆயத்தமா மாத்திரம் இருந்தோம்னா பிரச்சனையை ரொம்ப சுலபமா கையாண்டு இருப்போம். ஆனா பிசாசு ஆயத்தமா இராதபடிக்கு நம்ம எப்பொழுதுமே தடை செய்கிறவனாக இருக்கிறான். பிசாசுக்குரிய காரியம், அவனுடைய தந்திரங்களை குறித்து நீங்கள் எப்படி இருங்க, அவன் பிரச்சனையை குறித்து அறியாதது ஒன்றும் கிடையாது என்றார் ஆண்டவர். அவன் பிரச்சனையை உண்டு பண்றவன் தான் பிசாசு. இது உங்களுக்கு புதுமையா இருக்க கூடாதுன்னு இயேசு சொல்றார். Don't be ignorant of the devil's schemes. பிசாசின் தந்திரங்கள் உங்களுக்கு புதியவைகள் அல்ல. It is not new that the devil is a troublemaker. He will cause trouble. That's what his purpose is. பிசாசுனுடைய நோக்கமே பிரச்சனையை உண்டாக்குறது தான். அதனால அறிவில்லாமல் இருக்காதீர்கள். அறிவில்லாமையினால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள். பிசாசு நமக்கு அறிவிக்காமல் மாத்திரம் விடுறதில்லைங்க, தவறாம அறிவிக்கிறான். நிறைய நேரத்தில் சபையில தான் தப்பா அறிவிக்கிறதுக்கு உபயோகப்படுத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானம் உன்னிடத்தில், என்னிடத்தில் உனக்கு சமாதானம் உண்டு. பிரச்சனை வரும் பொழுது ஏதோ புதுசா உனக்கு மாத்திரம் பிரச்சனை வருதுன்னு நினைக்காத, எல்லாருக்கும் பிரச்சனை வருது. பிரச்சனை தனிப்பட்ட முறையில் எடுத்துற. Don't personalize your problem. Problem comes to everyone. எல்லாருக்கும் பிரச்சனை வருது. ஆனா ரொம்ப அழகா கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல சொல்றாரு, அந்த மொழிபெயர்ப்பு சொல்ற, be of good cheer, I have overcome the world. களி கூர்ந்து மகிழ்ச்சியா இரு, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆகவே நீங்களும் இந்த உலகத்தை ஜெயிப்பீர்கள். பிரச்சனை வரும், ஆனால் நீங்கள் மேற்கொள்ளுவீர்கள். அதனால மகிழ்ச்சியா இருங்க அப்படின்னு சொல்லுது வசனம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஒரு பிரச்சனையை ஆண்டவர் தடுத்து நிறுத்தவில்லை என்றால் அந்த பிரச்சனையில ஆண்டவர் உன் கூட இருக்க போறார்னு அர்த்தம். நல்லா கவனிங்களேன். ஒரு பிரச்சனையை தடுக்கணும்னா ஆரம்பத்திலே ஆண்டவர் தடுத்துருவாரு. பிரச்சனையை ஆண்டவர் தடுக்கலனா நீ பிரச்சனை வழியாக போகும் பொழுது நீ தனிமையா போல பிரச்சனையில உன் கூட ஆண்டவர் இருக்கிறார். எபிரேய சகோதரர்கள் அந்த அக்கினியில போடப்படும் பொழுது பிரச்சனைக்குள்ள ஆண்டவர் என்டர் பண்ணிட்டாருங்க. நீ தனியா உன் பிரச்சனை இல்ல, உன் பிரச்சனை கூட ஆண்டவர் உன் கூட இருக்கிறார். God is with you in your problem. If God doesn't stop you, God is going to see you through the problem. ஆண்டவர் தடுத்து நிறுத்தலனா உன் கூட வர போறாருங்க. வேதம் சொல்லுகிறது
எபிரேய சகோதரர் அக்னி வழியா போய் வெளியில வரும் பொழுது அவங்க மேல அந்த தீயினுடைய வாசம் கூட வரலையாங்க, அந்த நாத்தம் கூட வரலையாங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொல்றாரு, நீங்க பிரச்சனை உள்ள போய் வெளியில வருவீங்கல்ல, அந்த வெளியில வரும் பொழுது நீங்க பிரச்சனையில உள்ள போய் வந்தது போலவே தெரியாதாங்க. ஆமே. பிரச்சனையிலேயே நீங்க இருந்தீங்கன்னா தெரியாது, நீங்க பிரச்சனையில இருந்து வெளியில வரும்போது அப்படி ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வருவாரு. ஏன்னா பிரச்சனைக்குள்ளாக உங்க கூட இருந்தவர் ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை வெளியில கொண்டு வரும் பொழுது அந்த அக்கினியினுடைய நாற்றம் உங்கள் மீது இருக்காதுங்க. ஆகவே நீங்கள் திடன் கொள்ளுங்கள், ஆண்டவர் இந்த உலகத்தை ஜெயித்தார். உலகத்துல ஏன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஏன்னா பாவத்தினுடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக ஏதேன் தோட்டத்திலிருந்து ஆரம்பித்த நாளிலிருந்து உலகம் சரியா இயங்க வேண்டிய விதத்தில் இயங்கலைங்க. ஏன்னா எல்லா தீர்மானமும் பாவத்தினுடைய அடிப்படையிலிருந்து வருகிற தீர்மானங்கள். எல்லா தீர்மானத்திற்கும் மோட்டிவேஷனே சின் தான். ஆக உலகத்திலே நிறைய காரியங்கள் ஒழுங்கின்படி நடக்க வேண்டியது நடக்கவில்லை. வியாதிகள் வருகிறது, போராட்டங்கள் வருகிறது, பூமி அதிர்ச்சிகள் வருகிறது, இல்ல எத்தனை விதமான காரியங்கள், இயற்கை பேரிடர்கள் வருகிறது. இதற்கு எல்லாத்துக்கும் காரணம் பூமி தன்னுடைய ஒழுங்கான முறையில் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய தப்பான தீர்மானத்திலையும் நமக்கு நிறைய பிரச்சனை வருங்க. நமக்கு நாமே சத்ருவா நிறைய நேரத்தில் இருக்கிறோம். மை எனிமி இஸ் மை இன்னர் மீ. என் சத்ரு எனக்குள்ளே இருக்கிறான். நிறைய நேரத்தில் மை டிசிஷன்ஸ் ஹேவ் பிகம் மை ப்ராப்ளம்ஸ். என் தீர்மானம் தாங்க எனக்கு பிரச்சனை. நம்ம சில நேரத்தில் இப்படி சொல்லுவோம், சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிட்டேன்னு சொல்லுவோம். இல்லை என்ன பண்ணோமா, சொந்த நம்ம எடுத்த தீர்ப்புங்க, தீர்மானங்க. our decisions, our choices. நம்ம சில விஷயங்களை நம்மளுக்கு செஞ்சோம் பாருங்களேன், there is the problem. இரண்டாவது, உறவுகளுக்குள் வரக்கூடிய, உடன்படிக்கையின் உறவுகளுக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள். ஒருவர் உறவுல டிஸ்ஃபங்க்ஷனலா இருக்கும் பொழுது மற்றவர்களை அது பாதிக்குது. இல்ல ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் தப்பா ஒரு டிசிஷன் எடுத்தா கூட the whole family is affected. முழு குடும்பமும் பாதிக்கப்படும். ஒருவர் செயலற்றவளா இருந்தால் கூட செயல் உள்ளவர்களை அதை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆக இப்படிப்பட்ட டிசிஷன்ஸ், இப்படிப்பட்ட காலங்கள் வழியாக நேவிகேட் பண்ணி வர்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இப்படிப்பட்ட அலை மோதுகிற இந்த பயணத்திலே வெளியில ரொம்ப அழகா பாதுகாப்பாக வரணும். வெளியில இது கடினமானது. நம்மளே நமக்கு செய்துக்கிற துரோகங்கள், நாம் எடுத்த சில தவறான முடிவுகளினுடைய விளைவுகளை நாம் சந்திக்கிறதும், மற்றவர்கள் நம்மோடு கூட உறவுகளில் இருக்கிறவர்கள் தவறான தீர்மானங்களை எடுக்கும் பொழுது அதனால நமக்கு வருகிற பாதிப்புகளையும் நாம் தாண்டி செல்ல வேண்டிய வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிறைய நேரம் தேவையற்ற சுமையை சுமக்கிறோம். அதனாலதான் ஒரு சில ஆராதனைகளுக்கு முன்பதாக எடுத்த செய்தியில சொன்ன எல்லைகளை அமைப்பது ரொம்ப 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 முக்கியம். செட்டிங் பவுண்டரிஸ். சில நேரங்கள் உறவுகளுக்குள்ள எல்லைகளை அமைக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எரிச்சல் வந்துடும். மற்றவர்களுக்கு எரிச்சல் வரும். நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளும் பொழுது மற்றவரிடத்திலிருந்து காயப்படுவதை பாதுகாக்க நாம் மதில்களை அமைக்கும் பொழுது, எல்லைகளை அமைக்கும் பொழுது மற்றவர்கள் எரிச்சல் ஆவாங்க. இது இயல்பு. அது உங்க பிரச்சனை இல்லை. அது உங்க பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்னும் அதிகமாய் காயப்படாதபடி உங்களுக்காக நீங்கள் பரிந்து பேசுவது மற்றவர்களை தாக்குவது என்பது அர்த்தம் அல்ல. நல்லா கவனிங்க. உங்களுக்காக நீங்க எழுந்து பேசும் பொழுது மற்றவர்களை தாக்குகிறீர்கள் என்பது அர்த்தம் அல்ல. நிறைய பேர் தங்களுக்காக எழுந்து நம்ம ஒரு வார்த்தையை சொல்ல போனா அவங்களை நம்ம அட்டாக் பண்றோம்னு நினைச்சிருவாங்க. Advocating for yourself does not mean that you are attacking, but that is how they perceive. அப்படிதான் மற்றவங்க perceive பண்ணுவாங்க. சிலர்கள் உணர்ச்சி பூர்வமான சில காரியங்கள், வெறுமை, சிலர்
நம்மகிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்க, ஆனால் எதுவும் கொடுக்க மாட்டாங்க இல்ல. They take everything from us, but they don't give anything. ரிலேஷன்ஷிப்ஸ்ல மேனிப்புலேஷன் இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு பெரிய வார்த்தை இருக்கு, எக்ஸ்ப்ளாய்டேஷன், துஷ்பிரயோகம். இவைகள் எல்லாமே நம்ம ஆத்துமாவை என்ன பண்ணுது? இழைக்க பண்ணுது. நம்முடைய ஆத்துமாவை புண்படுத்துகிறது, காயப்படுத்துகிறது. நிறைய நேரம் உள்ள வெளியில பார்க்க நல்லா தான் இருக்கிறோம், சிரிக்கிறோம், நல்லா பண்றோம். ஆனா உள்ளுக்குள்ள நமக்குள்ள நிறைய காயங்கள் இருக்குது. நிறைய நேரம் அந்த காயங்கள் ரத்தம் சிந்தக்கூடியதாக இருக்குது. இந்த பிரச்சனையை நம்மளால தவிர்க்கவே முடியாது. மற்றவர்களால நம்ம காயப்படுவதை தவிர்க்கவே முடியாதுங்க. ஆனா ஒன்று செய்யலாம், ஞானமா நடந்துக்கலாம் கையாளுவதற்கு. மற்றவர்களால எப்பொழுதுமே நம்ம காயம் அடைவோம். அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு பிரச்சனை உண்டு, ஆனா என்கிட்ட என்ன ஆகுது? சமாதானம் இருக்குது. As long as you are dealing with people, ஜனங்களோடு நீங்கள் இடைப்படுகிறது என நேரத்தில் நிச்சயமாய் நீங்கள் காயப்படுவீர்கள். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா உங்களுக்கு? ஒருவரை நேசிப்பது, ஒருவரை சிநேகிப்பது என்றாலே அது துணிவோடு செய்யக்கூடியது தான். அதில் ரொம்ப ரிஸ்க் இருக்குதுங்க. ஒருத்தரை நேசிக்கணும்னா அதில் என்ன இருக்குது? ரிஸ்க் இருக்கு. என்ன ரிஸ்க் இருக்கு? நீங்க காயப்படுவீர்கள் என்கிற அந்த ரிஸ்க் இருக்குது. நீங்கள் காயப்படாமல் யாரையுமே நேசிக்கவே முடியாது. நீங்கள் யாரை நேசிக்கணும் என்று நினைச்சாலும் நீங்கள் கண்டிப்பா காயம் அடைவீர்கள். Love is taking a risk. Love is taking a risk. You cannot love anybody without taking a risk. அந்த ரிஸ்க் எடுக்காம நான் காயமே படக்கூடாது, நான் நேசிக்கணும் ஒருவரை நீங்க நினைச்சீங்கன்னா அது கூடாது, அது ஆகாது. That is not practical. You will be wounded, you will be injured. நீங்கள் காயப்படுவீர்கள், நீங்கள் புண்படுவீர்கள். ஒருவரை நேசிப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க இருதயத்தை எடுத்து பலிபீடத்தில் வைத்து அவர்களுடைய கிரியைகள் என்னவனாலும் நம்மளை செய்யட்டும்னு சொல்லி உங்க இருதயத்தை எடுத்து பலிபீடத்தில் வைக்கிறது தான் ஒருவரை நேசிப்பது. ஆங்கிலத்தில் சொல்றேன், to love someone is to take your heart out and put it in the altar on someone else's actions. ஒருவரை நேசிப்பது என்றால் உங்க இருதயத்தை அவங்கள்ட்ட கொடுத்துறீங்க, அவங்க என்ன வேணாலும் உங்க இருதயத்தை பண்ணுவாங்க. ஆனா உங்க இருதயத்தை கொடுக்காமல், அந்த ரிஸ்கை எடுக்காம யாரையும் நேசிக்க முடியாது. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆக ஆத்துமா ஒரு சின்ன வழியில இருக்கும், சின்ன வழியில பெரிய வழியில் அஃபெண்ட் ஆயிடும், பாதிக்கப்படும், இடரல் உண்டாகும். முதல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். சளி பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சளி ரொம்ப நாள் இருந்ததுன்னா அது என்னவாயிடும்னா நிமோனியாவா மாறிடும். அப்புறம் தான் சொல்லுவாங்க, அந்த நுரையீரலால ரொம்ப சுவாசிக்க முடியல, 30% அடைப்பு இருக்கு, 60% அடைப்பு இருக்கு. கொரோனா அப்பெல்லாம் இது ரொம்ப எல்லாரும் கேட்டிருப்போம்ல. லங்கு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா 60% அஃபெக்டட். It was a cold but it became a pneumonia. அது முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா அது சளியாதான், அது சேர 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 பார்த்தீங்களா, the accumulation of hurts பாருங்க, எல்லாம் சேர்ந்து காம்பவுண்ட் கிரீஃப் வந்துருச்சு, காம்பவுண்ட் இஷ்யூஸ். இப்போ யோனா சொல்றாரு, ஆண்டவரே நீங்க அவங்கள ரட்சிக்கிறத விட மன்னிக்கிறத விட என்ன சாவச்சிருங்க, நலமா இருக்கும். அவன்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணுமா? நான் செத்து போறது எனக்கு நலமா இருக்கும். நான் அவனை மன்னிக்கிறத விட என்னை சாவச்சிருங்க ஆண்டவரே. I rather die than forgive him. ஆண்டவரே என்ன எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஜோனாவுடைய கடைசி ரோல்ல சொல்றான், ஆண்டவரே எல்லாம் நல்லவரப்பா, நீங்க நல்லவர், நீங்க ரொம்ப நல்லவர், உங்களை போல நான் இருக்க முடியாது. நீங்க நீடிய சாந்தம் உள்ளவர், நீர் மன உருக்கம் உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர் ஆண்டவர். That's true, I agree. அதுல நான் எந்த டிஸ்பியூட்டுமே இல்லை ஆண்டவர் எனக்கு. ஆனா அது போல என்னால இருக்க முடியாது. அவன் மூஞ்சில முழிக்கிறத விட என்னை காலி பண்ணிடுறது மேலு. அநேக நேரத்தில் இந்த வலி
எப்படி வெளியில தெரியும்னா இன்ஃபெக்ஷனா தெரியாது. அந்த வலி எப்படி தெரியும்னா நம்மளுடைய பர்சனாலிட்டி மாறிடுங்க, நம்முடைய ஆள் தத்துவம் மாறிவிடும். சிலர்லாம் சொல்லுவாங்க இந்த உலகத்துல, நானே கூட சொல்லியிருக்கிறேன், நிறைய பேர் நம்ம சொல்லுவோம், மனசை கல்லாக்கினோங்க. என்னது? மனசை கல்லாக்கினோம். பாருங்களேன், அக்யூமுலேட்டட் கிரீஃப், ஹர்ட்ஸ், காலங்கள் வழியாக காயப்பட்டு ஒரு சீசன் வந்தோடனே ஏங்க எனக்கு எல்லாம் மறுத்து போயிடுச்சுங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்களா இல்லையா? மறுத்து போயிடுச்சுங்க, எனக்கு மறுத்து போயிடுச்சு. Pain has altered your personality. வலி உங்க ஆள் தத்துவத்தையே குணத்தையே மாற்றுது. பாத்தீங்களா? You have become somebody what you are not really. நீ உண்மையா இருக்க வேண்டிய அந்த நிலையில இல்லாமல் ஏதோ ஒரு நிலைமையை நீ புதிதாக அரவணைத்துக் கொள்கிற. இதுதான் நான். நிறைய பேர் கூட இப்படிதான் நான், எத்தனை பேர் சொல்லி இப்படிதான் நான், முஞ்சா இரு முடினா போ அப்படி சொல்லுவல்ல. This is a false statement. இது தவறானது. இது this is from pain. இது வேதனையிலிருந்து வர்றது. இதை ஆண்டவருடைய குயவனுடைய கை உருவாக்கவில்லை. இதை வலியின் வேதனையின் கை இதை உருவாக்கி இருக்கிறது. நல்லா கொடுக்கிறவங்களா இருப்போம், நம்ம கொடுக்காம மாறிடுவோம். நல்லா பேசுறவங்களா இருப்போம், யாருக்கிட்டயுமே நான் இப்படிதாங்க, நான் ரொம்ப ரிசர்வ்டு. எனக்கு தெரியும் உங்க ஃப்ரெண்டு வந்தா நீ எப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஏன் முன்னாடி எப்படி இருக்கிறேன்னு தெரியும். இதே ஒரு 4 நண்பர்கள் நடுவில் போய் விட்டு பாருங்களேன். உங்க வீட்டுக்கார அம்மாவை அனுப்பிச்சு பாருங்க, உங்க வீட்டுக்காரர் அனுப்பிச்சு பாருங்க, அவங்க நண்பர்களோட ஸ்நேகிதோட போகும்போது அவங்க இஸ் a different person. அங்கே மகிழ்ச்சி கொடைக்கானல் போனோம் அப்படின்னா எல்லாம் எக்ஸைட்டட் ஆயிடுவானுங்க. பாய்ஸ் கோயிங் டு கொடைக்கானல் அப்படின்னா அப்படியே இல்லை, வெளில போகும்போது போயிட்டு வந்துடுறோமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்ல ஏறின உடனே சும்மா பாட்டு போட்ட உடனே கார்ல மேல இருக்கிற சன்ரூஃப் வழியா டான்ஸ் ஆடுவான். But our personality has changed because of pain. நிறைய நேரம் இந்த இடரல் இருக்கு பாருங்க, இதை பிசாசு ரொம்ப அழகா யூஸ் பண்ணி நம்ம கடந்த காலத்தில் இருந்த இடரல்களை எல்லாம், அஃபென்ஸ் எல்லாம் அவன் என்ன பண்ணுவான், ரொம்ப அழகாக அதை யூஸ் பண்ணி நம்ம எதிர்காலத்துக்கு எடுத்துருவாங்க. பிசாசு மீனுக்கு அந்த ஒரு சின்ன புழுவை போட்டு பிடிக்கிறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் பிசாசு கடந்த காலத்தின் அந்த உணர்வுகளும் காயங்களையும் அழகாக தூண்டில் போட்டு பிடிச்சி நம்ம அதை கவர் செய்து நம்ம வாழ்க்கையை, நம்ம எதிர்காலத்தை, நம்ம ஃபியூச்சரை கெடுத்துருவாங்க. ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிற உங்க அழைப்பில் நீங்க நடக்காதபடிக்கு உங்க அழைப்பிலிருந்து நீங்க மாறிடுவீங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், பாம்பு கடிச்சு யாரும் சாக மாட்டான். நல்லா கவனிங்க, பாம்பு கடிச்சு யாரும் சாக மாட்டான். ஆனா பாம்பு கடிச்ச உடனே உங்க சிஸ்டம் உள்ள ஒரு பாய்சன் அனுப்பும், விஷத்தை அனுப்புங்க. இந்த விஷம் தான் உங்களை சாகடிக்கும். எங்க சவானா காட்டு சிங்கமே சும்மா பிரைடு ஆல்பா லயன் அவ்வளோ கம்பீரமா மாட்சிமையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஒரு சின்ன பாம்பு கொத்திச்சுன்னா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துலலாம் அப்படியே நிறமு கிருமெல்லாம் அதுக்கு முறுக்கி சவானா காட்டு ராஜாவே அப்படியே செத்து போயிடுவாங்கள. பாம்பு கடிச்சதுல சாவல, பாம்பு கடிச்ச போது ஒரு விஷம் உள்ள போச்சு பாருங்க, சிஸ்டமை கொலாப்ஸ் பண்ணிடுச்சுங்க. We are carrying poison. நம்மெல்லாம் விஷத்தை சுமந்து இருக்கிறோம். நம்மளை அப்படியே குன்றி போக செய்கிறது, நம்மளை நிர்மூலம் பண்ணுகிறதுங்க. பாம்பு கடிச்சிட்டு போயிடுச்சு, நிறைய பாம்பு கடந்தே போச்சு, வாழ்க்கையில இல்லை. ஆனாலும் உயிரோடு இருக்குது விஷம், உயிரோடு இருக்கிறது காயம், உயிரோடு இருக்கிறது கசப்பு. We still harbor the poison and we are dying every day. ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள நம்ம செத்துக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தனை பேர் அப்படி சொல்லியிருக்கீங்களா, எனக்குள்ள சாவரையா, சே வாழ்க்கையா இது. There is so much regret of our decisions. இல்ல நம்ம தீர்மானங்கள் நம்ம எடுத்து, நிறைய நேரம் மற்றவங்க எடுத்த தீர்மானம் நம்மளை பாதிச்சுது, ரெண்டாவது நம்ம எடுத்த டிசிஷன்ஸ் நம்மளை பாதிக்குதுங்க. We are a product of our decisions.
நிறைய பேர் ரொம்ப நாள் அதை உள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் சொல்றாரு, இந்த அதாவது வாழ்க்கை திறன் என்ன தெரியுமாங்க, இந்த இடரல்ல இருந்து இதிலிருந்து வெளியில சீக்கிரமா வந்துடுறது தாங்க உங்களுக்கு நல்லது. இதை சீக்கிரமா டீல் பண்ணி சீக்கிரமா வெளில வந்துடணும். விஷத்தை வெளியில எடுக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. விஷம் சரீரத்தை விட்டு வெளியில போயிடணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் விஷத்தை இன்னைக்கு உங்க சரீரத்திலிருந்து உங்க இருதயத்தில் வெளில நீக்கிறாரு. ஆமென். இன்னைக்கு நீங்க வெளியில போகும்போது you are not going to carry the poison that is going to destroy you. உங்களை டிஸ்ட்ராய் பண்ற பாய்சன் you are not going to have it in your body. இன்னைக்கே கர்த்தர் சமூகத்தில் ஒரு தீர்மானத்தோட கர்த்தருடைய பந்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி, ஆண்டவரே I want to let go. நீங்க நல்லவரா இருந்தீங்கன்னா you will be taken for granted, you will be exploited. ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன், உங்க நன்மை யாருடைய குணத்தையும் மாற்றாதுங்க. யாருடைய குணமும் நீங்கள் நல்லவங்களா இருக்கிறதுனால மாறாது. நீங்கள் எவ்வளவு நல்லது பண்ணாலும் யாருடைய குணமும் மாறாது. நிறைய பேர் நிறைய நேரத்தில் நினைப்போம், நிறைய நல்லது பண்ணா, நிறைய டைம் கொடுத்தா, நிறைய பேசினா, நிறைய வெளிப்படுத்தினா அன்பை அவங்க திரும்பி நம்மளை நேசிப்பாங்க, நன்றி உள்ளவர்களாக இருப்பாங்க நினைப்போம். எத்தனை பேர் எத்தனை முறை நினச்சி பண்ணி கடைசியில் அவங்க கிட்டேருந்து பிரதிபலனே வரலை. இல்லை, பிரதிபலனே வரலை அவங்க கிட்டேருந்து. அவங்க ரெசிப்ரோகேட்டே பண்ணல. They did not reciprocate. But you kept doing more and more, thinking that you will change their character to gratefulness. But they never changed. In fact, நீங்க ரொம்ப பண்ண அவங்க நினைக்கிறாங்க அவன் தலையெழுத்து பண்ணிட்டோம். நேற்று நைட் எங்கள் வீட்டுக்கு போயிட்டு கை காலெல்லாம் வலிச்சுது எனக்கு. ஒரு நாள் யூஸ்வலாக எங்கள் மக வந்து எதாவது போடுவா தைலங்கெல்லாம். மக வந்து இங்கே இருந்துட்டான் நேற்று நைட் அம்மா வீட்டில். என் பையன் தான் இருந்தார். போயிட்டு கேட்டேன்ப்பா, உள்ளே போனேன் கேட்கலான்ட்டு. போன உடனே அவர் சொன்னப்பா, இன்னைக்கு எனக்கு டின்னர் வாங்கி தரேன்னு சொன்னீங்களே அப்படின்னாரு. சரிப்பா வாங்கி தரேன்ப்பா. எதுக்குப்பா அவனுக்கு நான் டின்னர் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா, அவன் சொன்னான், நீ தான் எங்கள் அப்பா அப்படின்னா. அதை என்ன சொல்ல வர, நீ தானே என்ன பெத்த, சோறு போட வேண்டியது உன் வேலைடா, போடுறா அப்படின்னு சொன்னான் தன்மையா. நீ தானே அப்பா, உன்னை தானே கேட்க முடியும். அவ்வளோ உரிமையா என்டைட்டில்மெண்ட் கேட்குறாரு. நான் சொன்னேன், ஓகேப்பா நான் உனக்கு நாளைக்கு வாங்கி கொடுக்குறேன்ப்பா. இப்போ அப்பாவுக்கு கை காலெல்லாம் வலிக்குதப்பா. அந்த தைலத்தை எடுத்து இப்படி லெஃப்ட் ஹேண்டில் போடுப்பா, ரைட் ஹேண்டில் போடுப்பா அப்படின்னு. உடனே ரைட் ஹேண்டு ரைட்லாம் கையெல்லாம் அழுத்திட்டு சொன்னான், தைலம் மட்டும் போட மாட்டப்பா, அது என் கண்ணெல்லாம் பட்டுடும், அப்புறமா நான் வேற கையை அப்படி இப்படி வச்சிருவேனா பிரச்சனை ஆகிடும்ப்பா, வெறுமையாக அழுத்தி விட்றேன். நான் சொன்னேன், நோ, தைலம் போட்டு தான் அழுத்துறப்பா நீ. வேற வழி இல்லை, தைலெல்லாம் போட்டு அழுத்தி விட்டாரு. நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்களப்பா, கண்டிப்பாக வாங்கி கொடுக்குறேன்ப்பா. நம்ம நிறைய பேருக்கு செஞ்சு அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அஃப்கோர்ஸ் இஸ் a small child, சின்ன பிள்ளை இல்லை, எதிர்பார்க்குது அப்பா நீ தானே சோறு வாங்கி கொடுன்னு கேட்குறாப்புல உரிமையோட. நிறைய நேரத்தில் நம்ம நிறைய செஞ்சு அவங்க நம்ம நேசிப்பாங்கன்னு நினைப்போம். அதற்கு மாறா அவங்க நினைக்கிறான், அவன் தலையெழுத்து செய்யட்டான், வேற என்ன, வேற முடிஞ்சதில்ல கதை, நீ செஞ்சுதான் ஆவணும், வேற வழி கிடையாது, நோ எஸ்கேப். முதலாவது நீங்க செய்யணும்ன்ற அவசியமே இல்லை. முதலாவது நீங்க செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அதை தாண்டி நீங்கள் செய்கிறீர்கள். நீங்க நினைக்கிறீங்க செய்ய 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 சூழ்நிலைகள் மாறும். ஆனா நீங்க செய்யறத நிறுத்திட்டீங்கன்னா அவங்களுக்கு நீங்க தப்பு செய்யறது போல காமிப்பாங்க. நமக்குள்ள ஒரு கில்ட் வந்துடும், குற்ற மனப்பா வந்துடும். ஐயோ என்னடா இது, அதாவது எவ்வளவோ செஞ்சு நமக்கு எப்படி இருக்குன்னு தெரியுமா, ஒண்ணுமே செய்யாதது போல அவங்க ஒரு ஆக்ஷன் நமக்கு கொடுப்பாங்க. அப்பா நம்ம தான் தப்பு செஞ்சிட்டோமோ, ஆனா தப்பு செஞ்சதெல்லாம் அவங்க. ஆனா அவங்க நமக்கு என்ன பிக்சர் கொடுப்பாங்க, இவ்வளவு தப்பு செஞ்சிட்டியேப்பா. ஆனா அன்பினால தான் செஞ்சோம், உத்தமத்தால தான் செஞ்சோம். ஏன் அன்பை நீ கேள்வி கேட்காத. சில நேரத்தில் ரீபொசிஷன் பண்ணும் பொழுது அவர் நினைக்கிறாங்க நம்ம வெறுக்கிறோன்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, வெறுக்கல. சீக்கிரமா இடரல்களை வெளியேற்றுவது ஒரு வாழ்க்கை திறன். லூக்கா 17:1 சொல்லுகிறது, பின்பு அவர் தம்முடைய சீஷர்கள் நோக்கி, இடரல்கள் வராமல் போவது கூடாத காரியம். இயேசு சொல்றாரு, இடரல் வராமல்
போவது இடரல் வரும், பிரச்சனை வரும். உடனடியாக அதை நீ அட்ரஸ் பண்ணு. ரொம்ப சேர்ந்து விழ விடாத. டோன்ட் அலோவ் அக்யூமுலேஷன். ஏன்னா அப்படி வரும்பொழுது தான் கடைசியில் பாருங்க அந்த சூசைட் ஸ்பிரிட் வந்துடுது உள்ள, தற்கொலை நாவே வந்துடுது. ஆண்டவரே இரு, அவன் சொல்றான் என் உயிரை நீங்க எடுத்து, ரொம்ப அழகா சொல்றான் தேவ மனுஷனால, நான் என்ன கொல்ல ஆண்டவரே, நீ என்ன கொன்னுடுன்றான். நான் என்ன கொல்ல, நீங்க என்ன கொன்னுடுங்க ஆண்டவரேன்றான். இந்த 4ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி ஒரு 1ஆம் அதிகாரம் இருக்கு. அங்கிருந்து சில வசனங்களும் வாசிக்கிற பாருங்க. யோனா 1:1. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியவர். பாருங்க, கர்த்தருடைய வார்த்தை உண்டாகியவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ஆண்டவருடைய வார்த்தை வந்த உடனே பிற ஆண்டவருக்கு ஆண்டவர் சொன்னதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாங்க. ஆண்டவர் நினிவேக்கு போனா அவன் யோப்பாவுக்கு போற கப்பல்ல ஏறி அவன் பயணம் பண்றான். ஆண்டவருடைய அழைப்புக்கு நிறைய பேரு அதற்கு இணங்காமல் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்காம அதற்கு எதிரான பாதையில் ஆண்டவருடைய சமூகத்தை விலகி போறதுனால கூலி கொடுத்தான்னு போட்டிருக்கீங்க. நீ எப்பெல்லாம் ஆண்டவர் சமூகத்துக்கு விரோதமா நீ போறியோ, அதற்கு அகேன்ஸ்டா போறியோ, அதற்கு ஆப்போசிட்டா போறியோ, அப்பயே காசு நிறைய வரும். ஆனா நீ உடைக்கப்படுவாய், நீ உன்னை இழந்துருவ. பாருங்களேன், அவன் ஆண்டவர் சொன்ன வழியில போயிருந்தானா அவன் கூலியே கொடுத்துருக்க வேண்டாங்க, ஃப்ரீயா போயிருப்பாங்க. ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போகாம அவன் வேற இடத்துக்கு போறதுனால அவன் அதற்கு கூலி கொடுக்க வேண்டியதாக இருந்தது. ஆண்டவர் எதை சொன்னாரோ அதை நீ செய்தால் ஆண்டவர் உன்னை நடத்துவார், ஆண்டவர் உன் தேவைகளை சந்திப்பார். காகங்களின் வாயில ஆண்டவர் என்ன வச்சிருந்தாரு? உணவை வச்சிருந்தாருங்க. ஆண்டவரே எப்பொழுது எனக்காக நீர் வெளிப்பட போகிறீர் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, எப்போடா நான் சொல்ற அழைப்புக்குள்ள நீ வரப்போற, எப்ப நீ எனக்கு கீழ்ப்படுகிறியோ அப்பொழுது நான் உனக்கு வெளிப்படுகிறேன். But we want God to show up in our life. ஆண்டவர் வரணும், என் சூழ்நிலையில வரணும், ஆண்டவர் என்னை காப்பாற்றணும், ஆண்டவர் என்னை விடுவிக்க வேண்டும், ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யணும், ஆண்டவர் என் தேவைகளை சந்திக்கணும். ஆண்டவர் வரணும்னு நினைக்கிறீங்க, ஆனா ஆண்டவருக்கு நம்ம கீழ்ப்படினோம்னு நினைக்கலையே. 4ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார், அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. இப்ப யோனா ஆண்டவருக்கு விரோதமாக, ஆண்டவருக்கு எதிராக வேற ஒரு இடத்துல போயிட்டு இருக்காங்க. ஆண்டவர் பெருங்காற்றை அனுப்பினார். சொல்லுங்க பார்க்கலாம், பெருங்காற்று. சொல்லுங்களேன், பெருங்காற்று. ஆண்டவர் விண்ட் அனுப்பினார், பெருங்காற்று. அவன் கேட்கல. அடுத்தது ஆண்டவர் திமிங்கலத்தை அனுப்புகிறார். ஆண்டவர் காற்று அனுப்பும் போது கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் திமிங்கலத்தை அனுப்புவார். ஃபர்ஸ்ட் வார்னிங்ல ஆண்டவருக்கு ஹீட் பண்ணலனா God will send a bigger second warning. இப்போ நம்ம கவனம் செலுத்துறோமா? ஆண்டவர் நமக்கு சொல்றதை கேட்கிறோமா? பாருங்க, 5ஆம் வசனம் சொல்றது, அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்து சரக்குகளை சமுத்திரத்தில் எரிந்து விட்டார்கள். யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். கப்பல், அதாவது நல்லா கவனிங்களேன், கப்பல்ல கரெக்டா இருக்கிற கேப்டனும் மாலுமியும் கரெக்டா சரக்கெல்லாம் ஏத்திக்கிட்டு வர்த்தகத்திற்காக மற்ற ஒரு தேசத்திற்கு யோப்பா பட்டணத்துக்கு போக வேண்டியவங்க எல்லாம் கரெக்டா இருக்கிறாங்க. தப்பான ஆளு ஒரே ஒருத்தன் தான் இருக்கிறாங்க கப்பல்ல. இவங்க எல்லாம் சரியான டைரக்ஷன்ல போறாங்க. ஆனா யோனா மாத்திரம் தான் ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறான். சரியான டைரக்ஷன்ல போறவனுக்கு எல்லாம் நிம்மதி போயிடுச்சு. ஆனா தப்பான டைரக்ஷன்ல போறவன் நல்லா தூங்குறான். எப்படிடா தூங்க முடியுது அவனால? இல்ல, பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி தூங்குறான் பாரு கொரட்டை விட்டு. ஒரு 2 நாள் முன்னாடி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன். அவங்க அம்மாவுக்கு ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருந்தாங்க.
அவங்க மூத்த பிள்ளை ஹாஸ்பிட்டல் உள்ள பக்கத்தில். அந்த அம்மா கண்ணை திறந்து எங்களை பார்க்குது, நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். அந்த மூத்த பிள்ளை பக்கத்தில் உட்காந்து படுத்துக்கிட்டு கொரட்டை விட்டு மதியானம் 2 மணிக்கு தூங்குது பயங்கரமா. நான் 2 பேரையும் பார்க்குறேன். இந்த அம்மாவுக்கு ஜெபம் பண்ணுறதா, அந்த ஆளுக்கு ஜெபம் பண்ணுறதா? அம்மாவுக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, புள்ள நல்லா வாயை திறந்து கொரட்டை விட்டு நிம்மதியாக தூங்குது. அம்மா பயந்துகிட்டு இருக்கிறாங்க உயிருக்கு, புள்ள நல்லான்னு கொரட்டை விட்டு தூங்குது. யோனா அடித்தட்டில் போய் எப்படா தூக்கம் வர முடியும்? இங்க நல்லா கவனிங்க, கப்பலில் இருக்கிற சரக்கை தூக்கி எறிந்தார்களாம், வெயிட்டை அன்லோட் பண்றாங்களாம். ரிலேஷன்ஷிப்ல டிஸ்ஃபங்க்ஷன்ஸ் வரும் பொழுது நல்லவன் பாதிக்கப்படுறான், கெட்டவன் நல்லா இருக்கிறான். ஏத்துக்கவே முடியல என்னால. இவன் பாவம், இவன் வழி பிரயாணத்துக்கு எடுத்துக்கொண்டு வந்த பொருட்கள் எல்லாம் கார்கோலாம் அன்லோட் பண்றான். டு ஹேவ் அ ஜோனா இன் யுவர் ஷிப் யூ நீட் டு அன்லோட் யுவர் கார்கோ. One cargo, you are damaged because of someone else's disobedience. யாரோ ஒருவர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததனால கீழ்ப்படிஞ்சு போறவனுக்கு பாதிப்பு. ஆமென். இவரை போய் தட்டி எழுப்புறாங்க. ஏயா எப்படியா நீ தூங்குற? எவ்வளவு கடன் அடைக்கணும், எவ்வளவு பிரச்சனை இருக்குது, நல்லா தூங்குறியா, எப்படியா உனக்கு மாத்திரம் தூக்கம் வருது? அவர் ஏஞ்சி சொல்றாரு, அப்படியா என்ன நடக்குது வெளியில? அப்படியா நாங்க ஒரு சீட்டு குலுக்கி போட்டோம், பிரச்சனை நீ தான் வெளில வந்திருக்குது, என்ன பண்ணலான்னு கேட்டாங்க. அவர் சொல்றாரு, ஒன்று பண்ணுங்க, நீங்க வேணா என்னை தூக்கி என்ன பண்ணுங்க, வெளில போடுங்க. அப்போ கூட இவன் போய் எகிரி குதிக்கல, போய் தொலைய வேண்டியதானே நாசமானவன். யோனா நல்லா கவனிங்க, நீ என்ன தூக்கிட்டு போய் போடுறான்றான். தூக்கிட்டு போய் போட்ட உடனே கரெக்டா அவனை போடுறதுக்கு அந்த நேரமும் தண்ணீரை விடுற அந்த நேரத்திலையும் ஆண்டவர் திமிங்கலத்தை கரெக்டா அனுப்புறாருங்க. அந்த திமிங்கலம் கரெக்டா வாயை திறக்குது. இவன் உழுறதுக்கும் அந்த திமிங்கலம் வாயை திறக்கிறதுக்கும் கரெக்டா இருக்குதுங்க. ஆண்டவர் திமிங்கலம் வயிற்றுல கொண்டு போய் வச்சுட்டாரு. முதல்ல காற்று அமிச்சாரு, இவன் கேட்கல. 2வது ஆண்டு என்ன அமிச்சிட்டாரு? திமிங்கலம். இப்போ திமிங்கலத்துக்கு எத்தனை பேருக்கு தெரியும் பல்லு இருக்குதுன்னு? திமிங்கத்துக்கு பல்லு இருக்குது. யோனா அவன் சாப்பிடல. வயிற்று உள்ள திமிங்கலம் போன உடனே மனுஷன் வயிற்றுலேயே நம்ம அப்படியே சில நேரத்தில் கல்யாணத்தில் போய் கறி அடிக்கணும்னு சொல்லிட்டு மெல்லாமல் முழுங்கி இருக்கிறோம் பாருங்க. அப்போ கூட கறி நல்லா கரைஞ்சி வெளியே ஏறி இருக்கும். ஏன் தெரியுமா? உங்கள் வயிற்றில் ஒரு நல்ல ஆசிடிட்டி என்சைம் ஒன்று இருக்கும். அது உள்ளே இருக்கிறதெல்லாம் கரைச்சி தாங்க வெளியில் அனுப்புவோம், சரியா வாயில் நீங்கள் சவிக்கலைனாலும். யோனா மீன் வயிற்றில் எத்தனை நாள் இருந்தாரு? 3 நாள் இருந்தாருங்க. எங்க திமிங்கல வயிற்றுல இருக்கும்போதே நம்ம நினச்சோங்க நம்ம கதை முடிஞ்சிடும்னு நினச்சோம். கதை முடியல. திமிங்கலம் தேவனுடைய நியாய தீர்ப்பு இல்லை, திமிங்கலம் தேவனுடைய கிருபை. திமிங்கலம் சுவிசேஷம், ரட்சிப்பு. நம்ம எவ்வளோதான் வாழ்க்கையில் சொதப்பிட்டு உட்காந்து நின்னா கூட ஆண்டவர் ஒரு திமிங்கலத்தை அனுப்பி மீட்கிறார் பாருங்க. அதாங்க சால்வேஷன், அதான் குட் நியூஸ், அதான் சுவிசேஷம், அதுதான் ரட்சிப்பு. நம்ம சொதப்பினாலும் ஆண்டவர் மீட்கிறாரு. ஏதேன் தோட்டத்தில் சொதப்பினாலும் கெத்செமனே தோட்டத்தில் மீட்டாரு பாருங்க அவருடைய ரத்தத்தால. அதுதாங்க ரட்சிப்பு, அதுதான் சுவிசேஷம். நம்ம சொதப்பிட்டு தான் இருக்கிறோம், ஆனாலும் சொதப்பலை எல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு அவன் நம்முடைய கடன்களை எல்லாம் மன்னித்து தீர்த்து ஆண்டவர் நம்முடைய பாரங்களை நம்முடைய சொதப்புல எல்லாம் ஏற்று நம்ம மீட்கிறாரு பாருங்க, ரட்சிக்கிறாரு பாருங்க. அதாங்க மீட்பு, அதான் மீட்பு, அதான் ரட்சிப்பு. நம்ம தவறுகிற பொழுதும் வந்த உடனே ஒரு பாட்டு, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. அழகான பாடல்ல. எத்தனை முறை மீறினா எத்தனை முறை ஆண்டவர் மன்னிப்பாரு. ஆண்டவருடைய ரட்சிப்பு பாருங்க, அதுலயும் மீட்பு இருக்குது. அதனால அவர் சொல்றான், நீ நீடிய சாந்தம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஆண்டவரே நீ உறக்கமும், ஆண்டவர் உருக்கமும் மன இரக்கமும் உள்ளவர். அப்பா இதெல்லாம் தெரியும், ஆனா கூட இவங்க இதெல்லாம் எனக்கு பண்ணிட்டு இவங்க தப்பிக்கிறது நல்லதே இல்லப்பா. இந்த நினிவே பட்டணத்தார் இருக்காங்க பாருங்க, இவங்க யாருன்னா அசீரியர்கள். நினிவா பட்டணம் அசீரியர்களுடைய கேபிட்டல், தலைநகரம். இந்த அசீரியர்கள் தான் அவர்களுடைய தலைகளை எடுக்கிற, இஸ்ரவேலர்களை முறியடிக்கிறவர்களும் தீங்கு செய்பவர்களும் தலையை வெட்டி எடுக்கிற பயங்கரமான வெறி பிடித்தவர்கள். அதனால யோனா சொல்றான், ஆண்டவரே நீங்க இவங்களை மன்னிக்கிறது என்னால ஏத்துக்க முடியல ஆண்டவரே, இவங்களை மன்னிக்கிறது என்னால ஏத்துக்க முடியல ஆண்டவரே.
எவ்வளோ பிரச்சனை வழியாக வந்திருக்கிறீங்க, ஆனாலும் ஆண்டவர் உங்களை ஒன்றா வச்சிருக்கிறாருங்க. பயப்படாதீங்க. ஆண்டவர் எவ்வளவு நீங்கள் அக்கினியின் வழியாய் கடந்து போனாலும், எத்தனை நிந்தனை வழியாக போனாலும், எத்தனை காயங்கள் வழியாக நீங்கள் கடந்து போனாலும், God has kept you together even in the stomach of a whale. திமிங்கலத்தின் வயிற்றுல தான் நீங்கள் இருக்கிறீங்க, ஆனால் ஆண்டவர் உங்களை முழுசாக வச்சிருக்கிறார். ஒரு ஆமேன்னு சொல்வீங்களா? ஒரு ஆமேன் நல்லா சத்தமாக சொல்லுங்களேன். திமிங்கலத்தின் வயிற்றில் இருக்கிறீர்கள், ஆனாலும் ஆண்டவர் உங்களை முழுசா வச்சிருக்கிறாருங்க. நீ மடிந்து போகவில்லை, நீ மடிந்து போகவில்லை, நீ உன்னை இழக்கவில்லை. கர்த்தர் உன்னை இன்னும் ஜீவனோட சுகத்தோட பலத்தோட வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் நோக்கம் வாழ்க்கையில இன்னும் முடியல. பாருங்க 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். பாருங்க, வாட் a beautiful powerful. பாருங்களேன், மீன் வயிற்றிலிருந்து யோனா என்ன பண்ணாரா? ஜெபம் பண்ணாரா? யோனா ஆண்டவரிடத்தில் ஜெபித்தான். யோனா அவன் போன இடம் தானா தெரிந்து கொண்டு போன இடங்க. நிறைய நேரத்தில் பாருங்களேன், நமக்குள்ள குற்றம் வந்த உடனே, அந்த குற்ற மனப்பான்மை வந்த உடனே நம்மளை ஜெபிக்க விடாம பண்ணிடும். இப்போ யோனா தப்பு பண்ணிட்டு தான் திமிங்கல வயிற்றில் இருக்கிறான், ஆனாலும் ஜெபம் பண்றான். பாருங்களேன், here is a principle, you pray no matter what. பிசாசு குற்ற மனப்பான்மையை கொடுத்து ஆண்டவர் உன் ஜெபத்தை கேட்பதற்கு நீ தகுதியற்றவன். எத்தனை பேர் அந்த மாதிரி உணர்றீங்க? இல்ல, நம்ம ஜெபிக்கு போகும், விசேஷமா உபாச நாட்களில் சபைக்கு போகும்பொழுது என் ஜெபத்தை ஆண்டவர் கேட்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கும் நமக்குள்ள. ஏன்னா அந்த குற்ற மனப்பான்மை நம்மளை விடவே விடாது. ஏன்னா பிசாசு ரொம்ப தந்திரமானவன். ஆனாலும் யோனா மீனின் வயிற்றிலிருந்து விண்ணப்பம் பண்ணினான். ஆமென். நீங்க மீன் வயிற்றில் இருந்தால் பரவாயில்ல, ஆளியின் நடுவில் இருந்தாலும், பிரச்சனையின் நடுவில் இருந்தாலும் பரவாயில்ல, கடலின் நடுவே நீங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஜெபம் பண்ணீங்கன்னா உங்க ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறார். யோனா கர்த்தரிடத்தில் ஜெபிக்கிறான். வேதம் சொல்லுகிறது 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையில் கக்கிவிட்டது. இவன் உள்ள மன திரும்பி, ஆண்டவரே நீங்க சொன்னதை நான் செஞ்சிடறேன், நான் நினிவேக்கு போறேன்னு சொன்னானோ இல்லையோ, எப்போ அவனுடைய அந்த வாவை திரும்ப ஆண்டவரத்துல ஒருமுகப்படுத்தினானோ, ஆண்டவர் யோனா கிட்ட பேசல, ஆண்டவர் மீனு கிட்ட பேசுறாரு. நீ ஆண்டவரிடத்துல விண்ணப்பம் பண்ணு, உன் சூழ்நிலையை பார்த்து ஆண்டவர் பேசுவார். God will talk to your fish. Don't worry about the fish. உன் சூழ்நிலையை பத்தி நீ கவலைப்படாத, நீ விண்ணப்பம் பண்ணு. நான் தகுதி உள்ளவனா ஜெபிப்பதற்கு என்று சந்தேகத்தை உண்டு பண்ணுகிறவன் பிசாசு. நீ எப்போ ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு. அதான் சுவிசேஷம், அதான் இயேசு. மூன்று காரியங்களை துரிதமாக சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 3 காரியங்களை துரிதமாக சொல்றேன். லைஃப் ஸ்கில்ஸ், வாழ்க்கை திறன்கள் சிலதை நம்ம கைப்பற்றுவதற்கு. முதலாவது, மற்றவர்கள் உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பை கைவிடுங்கள். அவன் எனக்கு இப்படி பண்ணால, அவன் எனக்கு பதில் சொல்லியே ஆகணும், இல்ல அவன் எனக்கு இப்படி பண்ணால, அவனை நிக்க வச்சு நான் கேள்வி கேட்கணும். இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் டைலாகுங்க, நம்ம சொல்ற டைலாக் தான் இல்ல. முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, அப்படி நீங்க அவன் உனக்கு பதில் சொல்லி, அவன் பண்ண உங்களுக்கு விரோதமாக அவர்களோ நான் ஒரே ஒரு மையில பேசினா தப்பா நினைச்சாங்க, அது யாரானாலும் இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஆணா இருக்கலாம், யாரானாலும் இருக்கலாம். அவர்கள் எனக்கு பண்ணவைகளுக்கு எனக்கு பதில் அளிக்கணும்ன்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பு வச்சுக்கிட்டு ஒரு பதில் வரணும்னு எதிர்பார்க்க. ஏன்னா அந்த பதில் உங்களுக்கு வராது. நான் சொல்லட்டுமா, அவன்கிட்ட பதிலே இல்லை, அவள்கிட்ட பதிலே இல்லை. என்ன பதில் சொல்றது? பதிலே இல்லையே. ஏன் நீ பதிலை எதிர்பார்க்கிறாய்? விடுவி. ரிலீஸ் தி எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் an answer. இயேசு சிலுவையின் மேல இருந்து சொல்றாரு, அவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், அவர்களுக்கு முடிஞ்சு போயிடுச்சுங்க. forgiveness is pardon. மன்னிப்பு அவர்களை நீங்க விடுவிக்கிறதுங்க. மன்னிக்கிறது அவர்களை விடுவிக்கிறது. அவங்க பதில் சொல்லணும்ன்றது அந்த கட்டாயத்திலிருந்து வெளியில வராங்க. இயேசு நமக்காக நம்முடைய மீறுதல்களை நமக்காக மன்னித்தார். யோனாட்ட சொல்றாரு, யோனா நீ பண்ண தப்ப உனக்கு மன்னிச்சு உன்னை நான் ஏத்து உன்னை காப்பாத்தினல்ல,
உன்னை திமிங்கலம் வயிற்றுலேருந்து கக்கி போட்டுட்டு போயிடுச்சுல கரையில், அதே போலதான் அவங்க பண்ண தப்புலேருந்து அவங்களையும் மன்னிக்க விரும்புகிறேன். எப்படி நீ என் மன்னிப்புக்கு பாத்திரனா இருக்கிறாயோ, உனக்கு துரோகம் செய்த உன்னை காயமடைய செய்தவர்களுக்கும் நான் மன்னிப்பும் மீட்பும் தர நான் நல்லவராக இருக்கிறேன். உனக்கு கிடைத்த அதே மீட்பும் ரட்சிப்பும் மன்னிப்பும், அதே ரட்சிப்பும் மன்னிப்பும் மீட்பு தான் அவங்களுக்கு தரேன். அதை போய் சொல்லு. உனக்கு என்ன பிரச்சனை? மன்னிக்கிறது நான், பதில் கேட்காதது நான். சில நேரத்தில் நம்ம தான் காயத்தையே உண்டு பண்ணியிருப்போம். ஆக ஒரு அதிகாரத்தை மூடுவது நம்முடைய சாய்ஸ். ஒரு சாப்டரை க்ளோஸ் பண்றது, ஒரு கதவை மூடுறது யாருடைய சாய்ஸுங்க? நம்முடைய சாய்ஸ். இன்னைக்கு இந்த கர்த்தருடைய திருப்பந்தியில, திருவிருந்தில் நீங்க பங்கு பெறும் பொழுது சில பழைய கடந்த கால அதிகாரங்களை, சாப்டர்ஸை நீங்க இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போறீங்க. பழைய விஷயத்தை க்ளோஸ் பண்ணுங்க. இது உங்களுடைய சாய்ஸ். ஆமா, கஷ்டம்தான், அவன் எனக்கு பதில் சொல்லி தான் ஆகணும், அதுக்காக தான் காத்துட்டு இருக்கேன். இல்லை, வராது வராது வராது. நீங்க இயேசு உங்களை விடுவித்தது போல, இயேசு உங்களை மன்னித்தது போல நீங்கள் அவர்களை மன்னிக்க வேண்டும். இரண்டாவதாக, நிறைய நேரம் நினைச்சோம் அவங்க சொன்னது நம்மளை பாதிச்சிச்சு, ரொம்ப பெருசா பாதிச்சிச்சுன்ட்டு கற்பனை செஞ்சுக்கிட்டோம். அவங்க சில காரியங்களை நம்மளை குறித்து சொன்னாங்கல்ல, அது ரொம்ப நம்மளை ஆழமாக பாதித்து விட்டது, நம்மளுடைய பெயரை, நம்ம ரெப்புடேஷனை ஸ்பாயில் பண்ணிடுச்சுன்னு, இம்பேக்ட் பண்ணிடுச்சுன்னு நீங்களே பெருசாக நினச்சிக்குவீங்க. ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் யாரும் ஒரு ரெப்புடேஷனை கெடுக்கவே முடியாது, யாராலையும் ஸ்பாயில் பண்ணவே முடியாது. மற்றவர்கள் உனக்கு செய்ததினாலே உன் வாழ்க்கை பாதிக்கப்படலை. நீயே உன்னை மன்னிக்காம, நீயே ஏற்றுக்கொள்ளாமல், நீதான் உனக்கு தீங்கு விளைவித்துக் கொள்ளுவாய். உன்னுடைய கற்பனையிலிருந்து நீ விடுதலை ஆகலைன்னா நீதான் உன்னை கெடுத்து விடுவாய். You will self-sabotage yourself by your assumptions of its impact. அது அந்த அளவுக்கு பாதிப்பே கொடுக்கலைங்க. ஆனால் நம்ம கற்பனையில் அவங்க ரொம்ப நம்மளை தாக்கிட்டாங்க, தாக்குதல் எனக்கு பெரிய பாதிப்பை உண்டாக்கிறது என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் என் பட்சத்தில் இருந்தால் எனக்கு விரோதமாக இருக்கிறவன் யார்? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என் பக்கத்தில். If God be for me, what can man do against me? நிறைய நேரம் ரூமர்ஸ் இருந்திருக்கும் இல்லை? இப்போலாம் சமூக வலைத்தளங்களில் நிறைய வதந்திகள், அவதூறானவைகள், அவைகள் ஒன்றும் உங்களை பாதிக்கவே பாதிக்காது. நீங்கள் சேதமடைவதில்லை. ஆண்டவர் உங்களுடைய பெயரை ரெஸ்டோர் பண்ணுவாருங்க. நீங்க எந்த இடத்துல வெக்கப்பட்டீங்களோ ஆண்டவர் சொல்லார், அந்த இடத்துல உன்னை நான் மகிமைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்லார். நீங்க நினைக்கிறீங்களே என் பேரு கெட்டு போயிடுச்சு, அதனால இனி எனக்கு அந்த பேரு கிடையாது. இல்லைங்க, ஆண்டவர் அதை உங்களுக்கு மறுசீரமைப்பு செய்வார். உங்கள் பெயர் மீண்டுமாய் நாட்டப்படும். ஆமென். உங்கள் பெயருக்கு ஏற்பட்ட கலகம் திருப்பப்படும். அதான் யோவேல் 2:25. எதெல்லாம் உங்க வாழ்க்கையில பட்சிக்கப்பட்டதோ அவைகளை எல்லாம் ஆண்டவர் அந்த ஆண்டுகளை உங்களுக்கு திரும்பவும் அளிப்பேன். நேற்றைய தினம் உபவாச கூட்டத்தில் ஆண்டவர் ஒரு வசனத்தை எங்களுக்கு மலியால கொடுத்தாரு. வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பார். வருஷத்தின் நடுவிலே கர்த்தர் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிப்பார். மூன்றாவது காரியம், ஆண்டவர் மீண்டுமாய் நீங்கள் இழந்தவைகளை எல்லாம் உங்களுக்கு மீட்டு தருவார். ஏனால் அவர் மீட்பர். Rejoice in God's willingness to redeem. எது நம்மளை ரொம்ப காயப்படுத்தும் தெரியுமா? அந்த இழந்துட்டோம் பார்த்தீங்களா, அந்த நாட்கள், இளமை இல்லை, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வேதனைப்படுவோம்ல. ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்துட்டோமே, ஐயோ நான் அந்த சந்தோஷமாக இருக்கிற நாட்கள் எல்லாம் நான் இழந்துட்டேனே, அது அந்த காயம் தான் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏற்றுக்கொள்ளவே முடியாது. எத்தனை ஆண்டுகள் நான் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டியதெல்லாம் என் வாழ்க்கையில் போயிடுச்சே. காயங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், தொண்டை, one after the other. They've taken the youth out of me, and that is what hurts you the most.
ஆனா ஆண்டவர் சொல்றாருங்க, அதை கூட உங்களுக்கு நான் மீட்டு தருவேன்னு சொல்றாரு. ஒரு வாசல் ஆண்டவர் 10 வாசல் திறந்து உங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் ஒரே வாசல் திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களை பூரணமா வாழ செய்வாருங்க. நீங்க பூரணமா வாழ்ந்து முடிப்பீங்க. நன்மையும் கிருபையும் உங்களை தொடரும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாருங்க. ஆண்டவர் நீங்கள் இழந்தவைகளை, இழந்த வருத பச்சைகளை எல்லாம் பட்சித்த வருஷங்களை ஆண்டவர் உங்களுக்கு மீண்டுமா திரும்பவும் அளிப்பேன் என்று சொல்லுகிறார். விசுவாசமா இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எல்லாம் பட்சிக்கப்பட்ட வருஷங்களையும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பவும் அளிப்பார். ராம் முழுதும் துக்கம் தங்கும், காலையிலே சந்தோஷம் வரும். மன்னிக்கிறது என்னன்னா, ஒருத்தர் நமக்கு கடன் வாங்கி கடன் கொடுக்காம அவனுக்கு மன்னிச்சு கடனையே மன்னிக்கிறோம் பாருங்க, அது போலங்க மன்னிப்பு. எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா மன்னிக்கிறது தாங்க. இல்ல a bad loan, bad debt நம்மகிட்ட நிறைய பேர் வாங்கி நம்மகிட்ட கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அவங்கள மன்னிக்கிறோம் பாருங்க, மன்னிப்பு வந்து அதாங்க. You cannot let offense accumulate. Release forgiveness. மன்னிப்பு நீங்க விடுவீங்க, மன்னிப்பு அழிங்க, மன்னிப்பு அழிங்க, மன்னிப்பு அழிங்க. முதலாவது சொன்னேன் ஒரு வார்த்தையை உங்களுக்கு சொன்னேன், எந்த ஒரு எதிர்பார்ப்பை ரிலீஸ் பண்ணிடுங்க. அவங்க உங்களுக்கு பதில் அளிக்க வேண்டும் என்கிறத அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட்டுடுங்க. அதை மன்னிச்சிருங்க. அந்த சாப்டரை, அந்த பேட் சாப்டர் இன் யுவர் லைஃபை க்ளோஷர் கொண்டு வாங்க. இரண்டாவது சொன்னேன், திரும்பி ரீஎக்ஸாமின் யுவர் அசம்ப்ஷன்ஸ் அபவுட் இட்ஸ் இம்பாக்ட். நீங்கள் திரும்பவும் மறுசீரமைப்பு செய்யுங்க. அது உங்களை பாதிக்கவே இல்லை, உங்களுடைய பெயர் பாதிக்கப்படவில்லை. அப்படியே பாதிக்கப்பட்டாலும் ஆண்டவர் அதை திரும்பவும் உங்களுக்கு கொடுப்பாருன்னு சொன்னேன். நீங்கள் இழந்தவைகளை மீண்டுமாய் பெற்றுக்கொள்வீர்கள். இழந்த நாட்கள், இழந்த வருடங்கள், இழந்த நிமிடங்களை கர்த்தர் திரும்பவும் உங்களுக்கு தர வல்லமை உள்ளவருங்க. ஒரே நிமிஷத்துல உங்களை அந்த ஆழ்ந்த சந்தோஷத்துல, அந்த ஒரு பரிபூர்ணத்துக்குள்ள கொண்டு போய் நிறுத்த என் ஆண்டவரால முடியும். தேவனால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை, இயேசுவின் ரத்தத்தினால செய்யக்கூடாத காரியம் ஒன்று இல்லை. எல்லா பாவங்களையும் மன்னிக்கவும், நீக்கவும், சுத்திகரிக்கவும் இயேசுவின் ரத்தத்திற்கு வல்லமை உண்டே. அவர் உங்களை மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். உங்களை மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். அவர் உங்களை மீண்டும் கட்டுகிறவராக இருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தில் அப்படியே எழுந்து நிற்போமா? Thank you Jesus. Hallelujah. Hallelujah. ஹalleluya. நீங்க நினைச்ச அளவுக்கு உங்களை யாரும் எதுவும் பாதிக்கலைங்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. ஹalleluya. ஹalleluya. சில விஷயத்தை இன்றோடு முடிச்சிருங்க. கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுவதற்கு முன்பதாக, ஆண்டவரே, அந்த bad chapters of my life I want to bring it to a closure. ஆண்டவரே, I want to bring the debt to a closure. எப்படி ஒரு பேங்க்ல போய் அந்த கடனுக்கு காசை கொடுத்து அந்த கடனை அடைச்சு முடிச்சிடுறோமோ, it is a decision, it is a choice. It is a choice whether you want to take it back home with you or leave it here in the altar. இந்த தேவனுடைய பலிபீடத்தில் அதை விட்டு செல்கிறதோ அதை சுமக்கிறதோ உன்னுடைய தீர்மானம். But make a decision, a wise decision. ஞானமான தீர்மானம் எடுங்க. கர்த்தர் அவைகள் எல்லாத்தையும் பார்த்துக் கொள்வாருங்க. Thank you Jesus. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. உந்தன் பிரசன்னத்தில் அமர்ந்திருந்து நீ செய்யும் யுத்தம் காண்பே. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. என் பலத்தினால் ஒன்றும் ஆகாது, என் சுயத்தினால் ஒன்றும் நடக்காது. உந்தன் பிரசன்னத்தால் கூடுமே. உந்தன் பிரசன்னத்தால் யெகோவாவோ சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவாவோ சேனு என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல்
ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. யெகோவா சேந்து என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். யெகோவா சேந்து என்னை மீண்டும் கட்டுகிறீர். யெகோவா சபையோ என்னை ஆளுகை செய்கிறீர். நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளாமல் சேர்த்து கொண்டீரே. நீர் இல்லாமல் ஒன்றுமில்லையே. என்னை தள்ளா